மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. இப்ப அமித்ஷா அவர்கள் அந்த நாளிதழில் நானே கேள்வி நானே பதில் மாதிரி கேள்வியில நாங்கள் தமிழக அரசுக்கு 4.5 லட்சம் கோடி ஒதுக்கி இருக்கோம். ஒதுக்கி இருக்கீங்க, வந்தது எவ்வளவு? மோடி இந்த வார்த்தையை சொல்றாரு, நாங்க ஆட்சிக்கு வந்தா 15 லட்சம் அக்கௌண்ட்ல போடுவோம். அது நான் அப்படி சொல்லுங்கிறது அவரு சொன்னது வேற. அப்ப இது அரசியல் ஜூம்லா அப்படின்னு அமித்ஷா ஒரு பக்கம் சொல்லும் பொழுது, நிதின் கட்கரி சொன்னது என்னன்னா, நாங்க ஆட்சிக்கு வருவோம் நினைக்கல. அதை விட ஒன்றிய அமைச்சர் அத்வாலே சொன்னாரு, எய்ம்ஸ் இயங்க இத்தனை வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, 2026 வந்துருமா அப்படின்னு கேட்கும் பொழுது, இப்ப மட்டும் கேள்வி கேட்கறீங்க, கடந்த 10 வருடங்களில் கேட்டீங்களா? அப்ப எப்படி ஒரு ஜூம்லா பண்றாங்கன்னு பாருங்க. மத்திய பிரதேசத்தில் கிட்டத்தட்ட 10,000க்கு மேற்பட்ட கழிவறைகள் கட்டாமலே பணத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க. அதையும் சிஏஜி தான் சொல்லிச்சு. அந்த மாதிரி இங்க கிடையாது. ஒரு வேளை நீங்கள் நிதியை கொடுத்து விட்டு செலவழிக்கவில்லை என்றால் இங்க இருக்கின்ற மக்களுக்கு அது தெரிஞ்சுவிடும் என்கிற அந்த உண்மை அமித்ஷாவுக்கு தெரியல. வெறும் ஸ்கிரிப்ட் முறையில தான் அந்த கேள்வி பதில் இருக்கிறது. அப்ப என்டிஏ கூட்டணி ஆட்சி தான். அது மட்டும் இல்ல, ஒரு விஷயத்தை சொல்றேன், எடப்பாடி முதல்வர் என்பதே சொல்ல மறுக்கிறாங்க பாருங்க. அந்த அளவிற்கு அதிமுக இன்னைக்கு பாஜகவிடம் சிக்கி இருக்கிறது. நம்ம எல்லாம் பாக்குறோம்ல. இந்து முன்னணியை ஆதரித்து முதல் கூட்டத்தை நடத்தியவர் எம்ஜிஆர். ஜெயலலிதாவும் அப்படித்தாங்க. எடப்பாடி ஒண்ணுமே தெரியாம தான் பண்ணிட்டு இருக்காரான்னு சந்தேகம் இருக்கிறது. திராவிட சித்தாந்தம்ங்கிற அந்த கட்சியை விட்டு இன்னைக்கு அதிமுக ஒரு ஜாதி கட்சியாக மாத்துறாங்க. வலிமையை குறைத்து கொண்டே வருகிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்படி குறைத்து தேர்தல் சமயத்தில் எடப்பாடி ஒரு செல்லா காசாக ட்ரீட் பண்ணப்படுவார். சிறுபான்மை மக்கள் வாக்களிக்கணும், சிறுபான்மை மக்கள் இனிமேல் என்னை நம்பலாம் அப்படின்னு சொல்லி நோம்பு கஞ்சி குடிக்கும் போது கூட சொன்னீங்கல்ல. இப்ப என்ன நிர்பந்தம்? என்ன நிர்பந்தம்னா, பாஜக விட்டு வெளில வந்தோம், அப்பயும் நீங்க நம்பல, அப்ப நான் பாஜக இருந்துட்டு போறேன். நக்கிர நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர், எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மத்திய உள்துறை அமைச்சர், பாஜக மூத்த தலைவர் அமித்ஷா நாளிதழ் ஒன்றுக்கு பேட்டி அளிச்சிருக்கிறார். தொகுதி மறுசீரமைப்பு விஷயத்துல ஏற்கனவே நான் உறுதி அளிச்சிருக்கிறேன், அதுவும் தமிழகத்துல தான் உறுதி அளித்தேன், எந்த அநீதியும் நடக்காது அப்படின்னு. அதையும் மீறி திமுக அரசு பொதுவெளியிலையும் சட்டமன்றத்திலையும் இது குறித்து பேசுறாங்க, தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க. திமுக நடக்கிற உட்கட்சி பிரச்சனை, திமுக ஆட்சியில் நடந்த ஊழல், திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு, இதெல்லாம் சரியில்லை, இதை மக்கள் கவனத்துக்கு போகக்கூடாது, மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்காக இதை கையில் எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை சொல்றாரு. 2 பக்கம் கிட்டத்தட்ட 2 நாளிதழ்களில் அவருடைய பேட்டி வந்திருக்கு. இது ஸ்கிரிப்ட் தான், கேள்வி பதில், அவ்வளவுதான். அவர் பேட்டி கொடுத்தாரா தெரியாது, கேள்விக்கு பதிலோட வந்திருக்கு. குறிப்பாக சொல்கின்ற 3 விஷயம் சொல்றாரு. ஒன்று, திமுகவுக்குள் உட்கட்சி பிரச்சனை, அதனால மறைப்பதற்காக எங்களை பற்றி ஊழல் சொல்றாங்க. என்ன உட்கட்சி பிரச்சனை? திமுக தெளிவாக கட்சி விதிகளின்படி அடுத்த கட்ட தலைவர்களை எல்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்க. உதயநிதி அவர்களை துணை முதல்வராக்கியதே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சலசலப்பு இல்லாமல் ஆக்கியிருக்காங்க. இன்னைக்கு திமுக வெற்றிகரமாக இன்னைக்கு பல்வேறு தேர்தல்கள், 2021 தேர்தல் வெற்றி, 2024 தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி, உள்ளாட்சி மன்றங்கள் தேர்தல்கள் என்று 10க்கும் மேற்பட்ட பல்வேறு தேர்தல்களில் வெற்றியை பெற்றிருக்காங்க. இப்போ இன்னைக்கு அமித்ஷா சொல்றாரு, திமுக எங்களை பற்றி தப்பாக சொல்லுது, நாங்கள் அந்த வார்டு மறையறை, அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை, அந்த மறுவரை தவறாக சொல்றாங்க, தமிழகத்துக்கு எந்த அநீதியும் இழைக்கப்படாது, அந்த எண்ணிக்கை குறைக்கப்படாது. நாங்களும் சொல்றோங்க, எண்ணிக்கை குறைக்கப்படாது, ஆனால் ஒட்டுமொத்த எண்ணிக்கையை நீங்கள் கூட்ட மாட்டேன் என்று சொல்லலைங்க. இன்னைக்கு பாராளுமன்றத்தில் 808 சேர்கள் போடப்பட்டிருக்கிறது. எதிர்காலத்தில் எண்ணிக்கை கூடும் என்று சொல்லியிருக்கீங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் கூட்டலை, தமிழ்நாட்டில் 40 பாராளுமன்றத்தில் நீங்கள் கூட்டலை, குறைக்கலை. ஆனால் இந்திய அளவில் கூட்டினீங்கன்னா, இன்னைக்கு உத்தரப்பிரதேசம் 80 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, அதை நீங்கள் 80 ஆக்க போறதா சொல்றாங்க. 80 இருக்காங்க, அது 120 ஆக்க போறதா சொல்றாங்க. இப்ப எங்கள் எண்ணிக்கையை குறைக்கவில்லை, ஆனால் மற்ற மாநிலங்களில் நீங்கள் கூட்ட போகிறீர்கள் என்கிற ஒரு இது. அதற்கு நீங்க பதில் சொல்லல. இரண்டாவது முக்கியமானது, திமுக நாங்கள் எந்த நிதியும் தரவில்லை என்று கூப்பாடு போடுகிறது அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். கூப்பாடு போடுகிறார்கள். பிரதமர் மோடி கூட ராமேஸ்வரத்துக்கு வரும்போது கூட
தமிழக அரசு கதறுகிறது, அழுகிறது, கத்துகிறது என்ற வார்த்தையை தான் பயன்படுத்தினாங்க. முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், இந்த நிதியை ஒன்றிய அரசு கொடுக்கிறது என்றால் ஒன்றிய அரசுக்கென்று எந்த வருமானம் கிடையாது. இப்போ ஒன்றிய அரசுக்கு நேரடியாக ஏதாவது வருமானம் இருக்குதா? இப்போ இந்தியா என்பது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், மாநிலங்களுடைய ஒரு கூட்டாட்சி. அப்போ ஒன்றிய அரசுக்கென்று வருமானம் கிடையாது. எல்லா மாநிலங்களும் ஒன்றிய அரசுக்கு நிதி கொடுக்கணும். அந்த நிதியை அந்தந்த மாநிலங்களுக்கு நீங்கள் பங்கிட்டு கொடுக்குற வேலையை தான் ஒன்றிய அரசு செய்ய போறீங்க. உதாரணமாக இப்போ 2018 2023 இந்த 5 வருடங்களில் நம்ம தமிழ்நாடு மக்கள் ஜிஎஸ்டி மூலமாக ஒன்றிய அரசுக்கு கொடுத்த தொகை மட்டுமே 4 லட்சம் கோடி. வெறும் ஜிஎஸ்டி மூலமாக கொடுத்த பணம் 4 லட்சம் கோடி. சரி, அப்படித்தான் 4 லட்சம் கோடி கொடுத்துருக்கோம். தமிழக மக்கள் தனிநபராக நிறுவனங்கள் மூலமாக கொடுத்திருக்கின்ற பணம் 4,03,000 கோடி. 2 சேர்த்து 8 லட்சம், 8 லட்சத்துக்கு மேல போயிடுச்சு. அப்ப 2 சேர்த்து 8 லட்சம் கோடிக்கு மேல நம்ம ஒன்றிய அரசுக்கு வரியாக கொடுத்துருக்கிறோம். ஆனா நமக்கு திருப்பி தரணும் இல்ல, நமக்கு பங்களிப்பு கொடுக்கணும் இல்ல. இப்ப அமித்ஷா அவர்கள் அந்த நாளிதழில் அந்த கேள்வி பதில், நாணய கேள்வி நாணய பதில் மாதிரி கேள்வியில நாங்கள் தமிழக அரசுக்கு 4.5 லட்சம் கோடி ஒதுக்கி இருக்கோம். ஒதுக்கி இருக்கீங்க, வந்தது எவ்வளவு? வெறும் 1,50,000 கோடி இந்த 5 வருஷத்துல. அப்ப 8 லட்சம் நம்ம நிதி கொடுத்துருக்கோம், வரி கொடுத்துருக்கோம், நம்ம பணம் போயிருக்கு. நமக்கு நேரடியாக மக்களிடம் வசூல் செய்து நம்ம இங்க ஆட்சி செய்யல, நம்ம ஒன்றிய அரசு கொடுத்துட்டு தான் வாங்குறோம். அது நமக்கு வந்தது 8 1 மடங்கு தான் நம்முடைய பங்களிப்பு. ஆனால் நமக்கு தமிழ்நாடு அரசுக்கு பல்வேறு திட்டங்கள் செய்கிறோம். நமக்கென்று வரி என்ன இருக்குது? பத்திரப்பதிவில் வருது, மற்ற இதில் வருது, அவ்வளோதான். டாஸ்மார்க்கில் வருது. இது மூலமாக தான் நமக்கு வரி வருதே வழி வேறு எந்த வரியும் கிடையாது. அப்போ 8 லட்சம் கொடுத்து விட்டு நீங்கள் 1.5 லட்சம் தான் வாங்கியிருக்கீங்க. அதை ஒரு அநீதி தானே, நம்ம காசு கொடுக்கல. இப்போ அமித்ஷா அவர்கள் சொன்ன 4 லட்சம் கோடி ஒதுக்கீட்டில் கூட இன்னும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 3 லட்சம் கோடி கொடுக்கணுமே, அது கொடுக்கலைன்னு தானே ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க. ஆனால் நியாயப்படி பார்த்தால் ஒன்றிய அரசு செய்த ஊழல்களை நம்ம பட்டியலிடணும். இப்ப சொல்றாங்கல்ல, எங்க அவர்கள் ஊழலை மறைப்பதற்காக எங்கள் மேல பழிய சுமத்துறாங்க. ஆனா நியாயப்படி பார்த்தா நம்ம அவங்கள தான் சொல்லணும். இது வெறுமனே கண்டுடைப்புக்காக சொல்லல. ஒன்றிய அரசுடைய சிஐஜி ரிப்போர்ட், சிஐஜியுடைய ரிப்போர்ட், அரசு நிறுவனம் கொடுத்த ரிப்போர்ட், 7 திட்டங்களில் ஒன்றிய அரசு 7 லட்சம் கோடி ஊழல் செய்திருக்கிறது. இது நம்ம அரசு, தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்தது இல்லை, ஒன்றிய அரசாங்கம் கொடுத்த ரிப்போர்ட். அதுவும் சொல்ல போனா எதில் கொடுத்துருக்குன்னே சொன்னாங்க. கிட்டத்தட்ட இந்த பாரத் மாலா திட்டத்தில், துவாரகா சாலை இதில், ஆயுஷ்மான் பாரத் திட்டம், அது கிட்டத்தட்ட ஒன்றிய அரசுடைய ஹெல்த் இன்சூரன்ஸ். அதில் மட்டும் ஒரு 7 லட்சம் பயனாளிகள் ஒரே டெலிஃபோன் நம்பரை பயன்படுத்தி இருக்கிறதா சொல்றாங்க. அப்ப எவ்வளவு பெரிய ஊழல் அது! இப்போ நீங்க பயனாளிகளுக்கு அந்த பணம் போறதுக்காக அவங்களுடைய தொடர்பு எண்ணை வச்சிருப்பாங்கல்ல, 7.5 லட்சம் பயனாளிகள் ஒரே தொலைபேசி எண்ணை பயன்படுத்ததா சொல்லியிருக்காங்க. இப்போ எப்படிப்பட்ட ஊழல்! இப்ப சுங்கச்சாவடி கட்டி இருக்குங்க, கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் 600 சுங்கச்சாவடி இருக்கு. அதுல சிஐஜி ஒரு 5 சுங்கச்சாவடிகளை நேரடியாக போய் ஆய்வு செய்தாங்க. இது நான் சொல்லல, சிஐஜி கொடுத்த ரிப்போர்ட். நேரடியாக போய் சுங்கச்சாவடிகளை ஆய்வு செய்ததுல வெறும் 5 சுங்கச்சாவடிகளில் மட்டும் 122 கோடி ரூபாய் முறைகேடாக வசூல் செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு சாம்பிள் தான். இப்ப இதெல்லாம் மறைச்சிட்டாங்களா? இதெல்லாம் ஊழல் இல்லையா? ஆனா நியாயப்படி நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? நிதியமைச்சரோ உள்துறை அமைச்சரோ பதவி விலகி இருக்கணும். ஆனால் அந்த சிஐஜியில் இருக்கின்ற அதிகாரிகளை இடமாற்றம் செஞ்சீங்க. அதுதான் இதை நீங்க அமித்ஷா மாநில சொல்ல போனா இது எல்லாமே ஜூம்லாங்க. 2015 மகாராஷ்டிரான்னு நினைக்கிறேன், அங்க அமித்ஷாவிடம் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேள்வி? 2014 தேர்தலில் முதல் முறையாக பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக நடந்த தேர்தலில் எல்லா அக்கௌண்ட்லையும் 15 லட்சம் ரூபாய் போடுறதா சொன்னாங்களே, அது ஏன் போடவில்லை என்று 2015 உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் கேட்கிறாங்க. இந்த கேள்வி கேட்கிறாங்க. அப்பொழுது அமித்ஷா உள்துறை எடுக்கல, இது பாதுகாப்புத்துறை இருந்தார். இப்போ உள்துறையாக ராஜ்நாத் சிங் இருந்தார். அப்போ அவர் சொன்னார், இது ஒரு எல்லாம் அரசியல் ஜூம்லா,
அது என்ன அரசியல் ஜூம்லா அப்படின்னால், அந்த உருது வார்த்தையில், இந்தி உருதில் கலந்த வார்த்தையில் ஜூம்லா என்றால் ஒரு பொய் வாக்குறுதி அப்படின்னு சொன்னார். அதை விட கட்கரி என்ன தெரியுமா சொன்னாரு? ஒன்றிய அமைச்சர் கட்கரி, நாங்கள் ஆட்சிக்கு வருவோம்னு நினைக்கல. மன்மோகன் சிங்கருடைய இறுதி காலத்தில் இந்த பிரச்சாரம் பண்ணும்போது தான் அப்போதைய வேட்பாளராக இருந்த மோடி இந்த வார்த்தையை சொல்றாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 15 லட்சம் அக்கௌண்ட்ல போடுவோன்னு. அது நான் அப்படி சொல்லைங்கிறது அவர் சொன்னது வேற. அப்போ இது அரசியல் ஜூம்லா அப்படின்னு அமித்ஷா ஒரு பக்கம் சொல்லும் பொழுது, நிதின் கட்கரி சொன்னது என்னன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வருவோம்னு நினைக்கல. அதை விட ஒன்றிய அமைச்சர் அத்வாலே சொன்னார். என்ன வார்த்தை தெரியுமா? ரிசர்வ் பேங்க்ல அவ்வளோ பணம் இல்லை, அப்படி பணம் இருந்திருந்தால் ஒருவேளை நாங்கள் 15 லட்ச ரூபா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் போட்டிருப்போம், ஒவ்வொரு தலைக்கும் போட்டிருப்போம். அப்ப இப்படி இவர்கள் வெறுமனே அரசியல் ஜும்லாவாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். முதல்ல இப்ப இந்த கேள்வியெல்லாம் பாருங்களேன், ஒவ்வொரு கேள்விக்கும் பதிலுக்கும் எல்லாமே ஒரு ஸ்கிரிப்ட். இப்போ நீங்க மதுரையில் எய்ம்ஸை பத்தி கேட்குறாங்க, அதுக்கு என்ன பதில் சொல்றாரு? ஏன் உங்க போன ஆட்சியில் நீங்க எய்ம்ஸை கொண்டு வரலன்னு கேட்கிறாரு. நீங்க எய்ம்ஸ் இயங்க இத்தனை வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, 2026 வந்துருமா அப்படின்னு கேட்கும் பொழுது இப்போ மட்டும் கேள்வி கேட்குறீங்க, கடந்த 10 வருடங்களில் கேட்டீங்களா? அப்போ எப்படி ஒரு ஜூம்லா பண்றாங்கன்னு பாருங்க. இப்போ இப்படித்தான் அவர்கள் இருக்கிறார்கள். ஸோ அமித்ஷாவுடைய எல்லா கேள்வி பதிலுமே ஒரு கண்கட்டி வித்தையாக, வெறுமனே வார்த்தை ஜாலமாகத்தான் இருக்கிறது என்பதுதான். ஜல்ஜீவன் திட்டத்தில் கொடுக்கக்கூடிய தொகையை முறையா செலவிடல அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க. ஜல்ஜீவன் மிஷன் திட்டம் கரெக்ட். அது கிராமப்புற மக்களுக்கு குடிநீர் போய் சேரணும், பைப் மூலமாக குடிநீர் போகணுங்கிறது ஒன்றிய அரசு கொண்டு வந்த திட்டம். அதற்கு தமிழ்நாடு அரசுக்கு ஒன்றிய அரசு ஒதுக்கின தொகை கிட்டத்தட்ட சுமார் 6556 கோடி. அதை சொல்றாரு அமித்ஷா அந்த கேள்வி பதிலில். இந்த ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தில் நாங்கள் கொடுத்த பணத்தை தமிழ்நாடு அரசு சரியா பயன்படுத்தல, நிதி மட்டும் கேட்கிறாங்கன்னு கேட்கிறாரு. எவ்வளவு ஒரு பொய்யுங்க! ஒரு ஒன்றிய அமைச்சர் எவ்வளவு ஒரு பொய்யை சொல்றாரு. தமிழ்நாடு அரசே அதுக்கு வெளிப்படையா சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, இந்த ஜல்ஜீவன் திட்டத்தில் 1,25,28,000 பேருக்கு நாங்கள் நிதியை ஒதுக்குனாங்க, அதெல்லாம் உண்மைதான். நாங்கள் 1,10,72,000 பேருக்கு அதை கொடுத்துட்டோம், அதுக்கான கணக்கை ஒன்றிய அரசுக்கு சமர்ப்பித்து விட்டோம், நீங்க சிஏஜி ரிப்போர்ட்ல பாத்துக்குங்க, இன்னும் 14 லட்சம் பேருக்கு தான் கொடுக்கணும். அப்ப 88 விழுக்காடு அந்த திட்டம் இங்க அமுல்படுத்தப்பட்டு விட்டது, குடிநீர் திட்டம். இன்னும் 12 விழுக்காடு. அப்ப அதை அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போவதற்கு நிதி கேட்கிறாங்க. ஆனால் இந்த தகவலை கூட உண்மையாக உணராத உள்துறை அமைச்சர் இப்படி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அப்ப இது எல்லாமே அவர்கள் இந்த பொய்யான விஷயத்தை கட்டமைக்கிறாங்க. மக்கள் நம்பிடுவாங்க, மக்கள் எது சொன்னாலும் நம்பிடுவாங்க. ஆனா தமிழ்நாட்டில் அப்படி இல்லைங்க. தமிழ்நாட்டில் கேள்வி கேட்பாங்க, தமிழ்நாட்டில் நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா உள்ள போய் பார்ப்பாங்க. பொதுவாக வட இந்தியாக்களில் ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா அவங்க அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. இப்போ வட இந்தியாவில் கழிவறை கட்டி கொடுப்பதில் கூட மத்திய அரசு ஊழல் செய்தது. அதாவது மத்திய பிரதேச அரசு எங்கன்னா கழிவறையே கிடையாது. மத்திய பிரதேசத்தில் கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட கழிவறைகள் கட்டாமலே பணத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஊழல் வெளிவந்துச்சு, அதையும் சிஏஜி தான் சொல்லுச்சு. அந்த மாதிரி இங்கே கிடையாது. ஒருவேளை நீங்கள் நிதியை கொடுத்து விட்டு செலவழிக்கவில்லை என்றால் இங்க இருக்கின்ற மக்களுக்கு அது தெரிஞ்சுவிடும் என்கிற அந்த உண்மை அமித்ஷாவுக்கு தெரியல. வெறும் ஸ்கிரிப்ட் முறையில தான் அந்த கேள்வி பதில் இருக்கிறது. அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்னு அமித்ஷா ஏற்கனவே அறிவிச்சாரு, அது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான். இப்ப மீண்டும் சொல்றாரு, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் அமரும், அந்த ஆட்சியில் பாஜகவும் ஒரு அங்கமாக இருக்கும் அப்படிங்கிறார். அப்ப கூட்டணி ஆட்சி தாங்கிறத உறுதிப்படுத்த தெரிவிக்கிறாரா, இல்ல அது எப்படி? அதாவது 2026 என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறதுல அவங்க உறுதியா இருக்காங்க. இந்த கமாலாம் போட்டு பார்த்து விளக்கமெல்லாம் கொடுத்து பார்த்தாங்க. இன்னும் கூடுதலாக பாஜக ஆட்சி தாண்டு பல்வேறு தலைவர்கள் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப என்டிஏ கூட்டணி ஆட்சி தான். அது மட்டும் இல்லை, ஒரு விஷயத்த சொல்றேன், எடப்பாடி முதல்வர் என்பதே சொல்ல மறுக்கிறாங்க பாருங்க. இப்போ ஒவ்வொரு முறையும் அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வரும்போது என்டிஏ கூட்டணி ஆட்சியை பத்தி பேசுறாரு, பாஜக தலைவர்கள் என்டிஏ கூட்டணி ஆட்சி பத்தி பேசுறாங்க. கூடுதலாக எடப்பாடி தான் முதல்வர் என்பதை கூட அவங்க சொல்ல மறுக்கிறாங்க. அதுவே இன்னும் வரைக்கும் தெரியல. எடப்பாடி முதல்வர் வேட்பாளரா அந்த கேள்வி இருக்கிறது. தேர்தலுக்கு பின்னாடி எடப்பாடி முதல்வராக இருப்பாரா அப்படிங்கிறது இருக்கிறது. அப்ப கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறது. அந்த அளவிற்கு அதிமுக இன்னைக்கு பாஜகவிடம் சிக்கி இருக்கிறது. நம்ம எல்லாம் பார்க்கிறோம்ல,
அண்ணாவையும் பெரியாரையும் ஒரு தீய சக்தியாக சித்தரிக்கின்ற ஒரு கூட்டத்தில் கூட முன்னாள் அமைச்சர்கள் கைகொட்டி வாய்ப்புத்தி இருக்கிறத பார்க்குறோம். அதுக்குதான் அப்புறம் கண்டனம் தெரிவிச்சாங்களே. என்ன கண்டனம் தெரிவிச்சாங்க? நாங்கள் பார்க்கல, எங்களுக்கு காதில் விழுகலை, கண்ணில் எங்களுக்கு தெரியலை, இந்த காட்சியே எங்களுக்கு அப்புறம் தான் தெரிந்தது. வெக்கங்கட்டத்தனமான ஒரு விஷயம் இல்லையா? பெரியாரை குறியீடாக கொண்ட ஒரு கட்சி. இன்னொரு விஷயம் தெரியுமா நான் சொல்றேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு திராவிட கட்சியே இல்லை. நான் சொல்றேன், எப்பொழுதுமே இல்லைங்க. எம்ஜிஆர் காலத்தில் கூட எம்ஜிஆர் வந்து அதை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு வச்சது மாதிரி எனக்கு தெரியல. அது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று ஒருத்தர் அனகாபுத்தூர் சார்ந்த ஒருத்தர் வச்சிருந்த அந்த பேரைத்தான் எடுத்தாங்க. திராவிடம் என்று கூட திராவிடத்திற்கான எந்த அடிக்கோளும் எம்ஜிஆருக்கு கிடையாது. 1980 மீனாட்சிபுரம் மதமாற்றத்தின் மூலமாக இங்கே வந்து இந்து முன்னணி ஏற்பட்டது இல்லையா? இந்து முன்னணியை ஆதரித்து முதல் கூட்டத்தை நடத்தியவர் எம்ஜிஆர். அப்ப சொன்னார் எம்ஜிஆர், முஸ்லிம்களுக்கு முஸ்லிம்களுக்கு என்றால் இந்துக்களுக்கு இந்து முன்னணி என்றார். அந்த அளவுக்கு தான் புரிதல். திராவிடத்தை பத்தி எந்த புரிதலும் இல்லை. ஜெயலலிதாவும் அப்படித்தாங்க. ஜெயலலிதாவும் ஒரு தனிப்பட்ட ஒரு ஆளுமையில தான் கட்சியை நடத்தினாரே ஒழிய அவர் ஒன்றும் திராவிட பின்னணிலாம் கிடையாது. ஆனால் திமுகவுக்கு மாற்றாக அதிமுக இருந்துன்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சோம்? தொடர்ச்சியாக வந்து அண்ணா பேரால் இருக்கின்ற ஒரு கட்சியை நம்ம ஆதரிச்சுக்கிட்டே வந்தோம். இன்னைக்கு எடப்பாடி கையில் இருக்கின்ற அதிமுக சுத்தமாக திராவிடத்தையே மறந்து விட்டது. அதனாலதான் அந்த சூடு சொரணை இல்ல. எங்களுக்கு பாடம் எடுக்காதீங்கிறாரு அவர் அதிகம். இந்த மாதிரி எல்லாரும் சொன்னோன்னே உதயகுமார்ல இருந்து எல்லாருமே என்ன சொல்றாங்க, ஏற்கனவே 2024 என்ன நடந்தது? அண்ணாவை அவமதிச்சாங்க, முன்னோடிகளை அவமதிச்சாங்க, நாங்க வந்து பதில் சொல்லலையா, அந்த கூட்டணியை வேண்டாம்னு சொல்லி வெளியில வரலையா, தேர்தலை தனியா சந்திக்கலையா? போய் சேர்றாங்க. இப்ப ஏன் போய் சேர்றாங்க? 2021 அண்ணாவை அவமதிச்சீங்க, ஜெயலலிதாவை அவமதிச்சாங்க, தொடர்ந்து இப்ப அவமதிச்சா அதெல்லாம் சொல்ல வராங்க. வந்து என்ன வார்த்தை சொல்லி திட்டினாங்க? என்ன சொன்னாங்க? என்னால கூட அந்த வார்த்தையை திருப்பி சொல்ல முடியல. அதை சகிச்சுக்கிட்டு நீங்க சரி கூட்டணியோட வெளியே வந்தீங்க. 2024 தனித்து நின்றீங்க. மீண்டும் போய் சேர்ந்து கூட்டணி அமைப்பதற்கான என்ன நிர்பந்தம் உங்களுக்குன்னு சொல்லுங்க பாப்போம். அதை நீங்க உதயகுமார் சொல்லட்டும், எடப்பாடிக்கு தான் சொல்ல முடியல, மற்ற முன்னாள் அமைச்சர்கள் சொல்லட்டும். என்ன நிர்பந்தம்? இவ்வளவையும் சகிச்சுக்கிட்டு எங்க போறீங்க? அதிமுக திராவிட கட்சி இல்ல அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? எம்ஜிஆர் திமுகவில் இருக்கும் பொழுதே திராவிட கொள்கையில உள்வாங்கி தான் அதுக்காக பிரச்சாரம் பண்ணியிருக்கிறார், எல்லாம் செஞ்சிருக்கிறார், தேர்தல் பணிகளில் ஈடுபட்டிருக்கிறாரு, எல்லாம் பண்ணியிருக்கிறாரு, அண்ணாவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். அப்புறம் அண்ணாவை ஏற்றுக்கொண்டு தானே அப்புறம் அந்த கட்சியை வழி நடத்துறாரு. அவர் மட்டுமா? திராவிட கொள்கைகளை ஏற்ற பல பேர் எம்ஜிஆருடன் வந்திருக்கிறாங்கல்ல அதிமுகவில் பயணம் பண்ண. அறிஞர் அண்ணா அவர்கள் தான் எம்ஜிஆரை பயன்படுத்தினார். நட்சத்திரம், சினிமா நட்சத்திரம், மக்கள் மத்தியில் கொள்கைகளை கொண்டு போவதற்கான ஒரு ஊடகம் தான் எம்ஜிஆர். எம்ஜிஆர் ஒன்றும் அந்த திராவிட சிந்தனையில் ஊறினவர் கிடையாது. எம்ஜிஆர் என்பவர் இப்போ இருக்கின்ற ஒரு இன்ஸ்டாகிராம் மாதிரி, ஃபேஸ்புக் மாதிரி, அவர் மூலமாக பல லட்சம் மக்களுக்கு திராவிட கொள்கை கொண்டு போய் சேர்க்கப்பட்டது ஒன்று. இப்போ 72 எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சுன்னு சொல்றாங்களே அதிமுக, அனகாபுத்தூர் ராமலிங்கம் பற்றி நான் சொன்னேன். அவர் ஏற்கனவே கட்சி ஆரம்பித்த கட்சியில் தான் இணைந்தார் எம்ஜிஆர். உண்மையிலேயே எம்ஜிஆர் அப்படி சேராமல் கட்சி ஒன்றை ஏற்படுத்தியிருந்தால் அவர் அண்ணா பேரறிஞர் அண்ணா முன்னேற்ற கழகம் எப்படி வந்து டிடிக்கு ஆரம்பிச்சிருக்காருல, அம்மா மக்கள் முன்னேற்ற, அது மாதிரி அண்ணா முன்னேற்ற கழகம்னு ஆரம்பிச்சிருப்பார். இல்லைன்னா இந்த விஷயம் நடந்திருக்காது. இவர்களுக்கும் திராவிடத்துக்கு என்னங்க? ஏங்க ஜெயலலிதா அவர்களை சொல்றேன், ஜெயலலிதா இருக்கட்டும், எம்ஜிஆர் இருக்கட்டும், அவங்க வந்து ஆன்மீகத்தில் ஈடுபட்டு இருந்தாலும் பெரியாரையும் அண்ணாவையும் விட்டு கொடுக்காம, அவங்க கொள்கையில விட்டு கொடுக்காம இருந்தாங்க. இங்கே விட்டு கொடுக்காம கட்சியில அண்ணாண்டு பேர் வச்சதுனால அண்ணா விட்டு கொடுக்க முடியல. பெரியாருடைய கொள்கை அத்தனையும் ஜெயலலிதா கடைபிடிச்சாரா? ஆடு அதான் திருப்பி வாபஸ் வாங்கிட்டாங்களே. அது என்ன வாபஸ் வாங்கிட்டாங்க? ஆடு கோழி தேர்தலுடைய தோல்வி வாபஸ் வாங்க வைத்தது. அந்த தேர்தலில் தோல்வி அடைஞ்சு கலைஞரவர்கள் தான் திருப்பி அந்த சட்டத்தை நீக்கினாங்க முழுமையாக. இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. கரசேவைக்கு செங்கலை அனுப்பலையா ஜெயலலிதா? அடிப்படையில் அவரு ஒரு சாஃப்ட் இந்துத்துவா தான். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, திமுக போன்று அதிமுக ஒரு திராவிட சிந்தனையில் ஊறிய கட்சி அல்ல. திமுக எதிர்ப்பில் வந்த கட்சி தான். தனிப்பட்ட ஒரு நபருடைய செலிபிரிட்டி தான், அவங்களுடைய அந்த செல்வாக்கு மட்டும்தான். அது எடப்பாடிக்கு இல்லை. இன்னைக்கு முழுக்க முழுக்க எடப்பாடி
பாஜகவுடைய கிட்டத்தட்ட அடிமை தான். இது நான் சொல்றதுனால வருத்தத்தோட முருகன் மாநாட்டில் பெரியார் அண்ணாவை அவமதிச்சாங்க, இவங்கெல்லாம் உட்கார்ந்தாங்கன்னு அந்த பிரச்சனை வந்தப்போ வேலுமணி கூட சொல்கிறாரு, எங்கள் முன்னோடிகளுக்கு அவமரியாதை ஏற்பட்டால் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம், எடப்பாடியார் சும்மா இருக்க மாட்டார். நான் என்ன கேட்குறேன், நான் சும்மா இருக்க மாட்டேன், கொதிச்சிருவேன், என்ன நிர்பந்தம்னு கேட்குறேன். அவங்களோட சேர்ந்து தான் பயணிக்கணும், ஆனால் அங்கே எதுவும் தப்பாக பேசினா நாங்கள் விடமாட்டோம், ஆனால் நாங்கள் அங்கே தான் இருப்போம். நீங்கள் ஆர்எஸ்எஸ் உடைய அந்த விழாவில் போய் எஸ்பி வேலுமணி கலந்துக்கிறாரு. இல்லை எனக்கு தெரியாது, மோகன் பகவத் வர்றதே தெரியாது, அது ஒரு ஆதீனத்துடைய நிகழ்ச்சி சொல்றீங்கல்ல, இது என்ன நிர்பந்தம்? ஏங்க நீங்க கிட்டத்தட்ட ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு அங்கமாக மாறிட்டு இருக்கீங்க, உங்களுக்கே தெரியலையா? இன்னைக்கு நீங்க அதிமுகவோட எந்த கொள்கைகளை பாஜக ஏத்துக்கும்? உங்களுடைய இருமொழி கொள்கையை பாஜக ஏத்துக்குமா? நீட் விளக்கு கேட்குறீங்களா, ஏத்துக்குச்சா? எதையுமே ஏத்துக்காது. இன்னைக்கு எடப்பாடியே முதல்வரா அந்த சந்தேகம் எனக்கு வந்திருக்கிறது. இன்னைக்கு என்டிஏ கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, அந்த என்டிஏ கூட்டணி ஆட்சியில் எடப்பாடி முதல்வர் வேட்பாளரா அப்படிங்கிறது கூட இப்ப சந்தேகம் தான். அந்த சந்தேகத்தை நீங்க அமித்ஷா அப்புறம் பேச விரும்பல, யாரும் எடப்பாடியை முன்னிறுத்தல. என்றால் சொல்லி பார்த்தாங்க என்டிஏ கூட்டணி ஆட்சின்னு, அதற்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, எந்த எதிர்ப்பும் இல்லை. இன்னைக்கு முன்னாள் அமைச்சர்கள் அப்படி தவிக்கிறாங்க, எதையுமே அவங்களால சொல்ல முடியல. யாரை பத்தி பேசினாலும் அவர்கள் இன்னைக்கு ஒரு அதான் சொல்றேன், நயினா நாகேந்திரன் சொல்லியிருக்கிறாரு, அதே செய்தித்தாளில் போட்டிருக்க, அவர் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான். முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமின்னு நயினா சொல்றாரு. இது வரைக்கும் அமித்ஷா சொல்லல, எந்த பாஜக சொல்லல, இவர் மட்டும் கூழ்படுத்துறாரு. அது இன்னும் கொஞ்ச நாள் பாருங்க, சொல்ல மாட்டாரு. ஏனென்றால் அவர்கள் கிட்டத்தட்ட அவர்கள் தான் சுப்பீரியர் இடத்துக்கு நகர்த்திடுவாங்க. இன்னொரு வருஷம் இருக்கு தேர்தலுக்கு, ஒவ்வொரு முறையும் நகர்த்திக்கிட்டே போறாங்க. அதனால இப்ப எடப்பாடியை பத்தி நீங்க இன்னொன்று பாக்குறீங்க, எடப்பாடி ஒரு இந்த கேரக்டர் ரொம்ப அடங்கி போற கேரக்டரா இருக்கு. ஒரு மாதிரி இவர் அதிமுகவை இப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு, இது எல்லாமே திட்டமிட்டு தான் நடக்குது. இன்னைக்கு எடப்பாடி ஒண்ணுமே தெரியாம தான் பண்ணிட்டு இருக்காரான்னு கேட்கறது சந்தேகம் இருக்கிறது. எடப்பாடிக்கு தெரியுது செய்யும். இப்போ உங்களுக்கு எனக்கும் தெரியுது, அதிமுகவை கொஞ்சம் கொஞ்சமாக சீரழிக்கிறார்கள், அதிமுகவை கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய கரிஸ்மேட்டிக் இது போகுது, திராவிட சித்தாந்தம்ங்கிற அந்த கட்சியை விட்டு இன்னைக்கு அதிமுக ஒரு ஜாதி கட்சியாக மாத்துறாங்க. இன்னைக்கு பாருங்க, அதிமுக கிட்டத்தட்ட கொங்கு பக்கத்தில் மட்டும்தான் எடப்பாடிக்கு செல்வாக்கு. தென்னகத்தில் இருக்கின்ற ஓபிஎஸ்க்கோ அல்லது டிடிவி தினகரனுக்கோ அவரெல்லாம் இன்னைக்கு பாஜக பக்கம் நிற்கிறார்கள். நீங்க 10 பாராளுமன்ற தொகுதிகளா பாஜக 2வது இடம் வந்திருக்கிறதா சொல்றாங்க. அப்ப 7 இடங்கள்ல அதிமுக டெபாசிட் இல்ல, இழந்துட்டாங்க. அப்ப கிட்டத்தட்ட நீங்க என்ன ஆகி போச்சுன்னா, ஒரு அதிமுகவை ஒரு ஜாதி கட்சியாக குறைக்கிறாங்க, வலிமையை குறைத்து கொண்டே வருகிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கீங்க. அப்படி குறைத்து தேர்தல் சமயத்தில் எடப்பாடி ஒரு செல்லா காசாக ட்ரீட் பண்ணப்படுவார். என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைத்தால் அது பாஜகவை சார்ந்தவர்களாக இருக்கத்தான் வாய்ப்பு நிறைய இருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கொண்டு போறாங்க. நம்ம 2031 வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை. நம்ம என்ன நினைச்சோம், 2026 ஒரு கூட்டணி ஆட்சின்னு பேசுவாங்க, 2031 பாஜகவுடைய ஆட்சின்னு கொண்டு வருவாங்கன்னு பார்த்தோம். ஆனால் வேகம் எடுக்கிறது. எப்படி வேகம் எடுக்குதுன்னா, அது வரைக்கும் நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எஜமா, நீங்க 2026 நீங்க நினைச்சதை செஞ்சிடலாம் அப்படிங்கிற இடத்துக்கு இன்னைக்கு எடப்பாடியை பயன்படுத்துவதில் அவர்களுக்கு சிக்கல் இல்லை. அந்த அளவுக்கு இன்னைக்கு போயிடுச்சு. இன்னைக்கு முழுக்க முழுக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஆர்எஸ்எஸ் சமிஸ்தா கட்சியாக மாறிவிட்டது. இதுதான் உண்மை. இன்னைக்கு தொண்டர்கள் ரொம்ப தவிக்கிறாங்க, தவிக்கிறாங்க. ஸோ இந்த நிலை என்னன்னா, அதிமுகவை முழுவதுமாக இப்ப நீங்க அதிமுகவுக்குள் ஏராளமான ஏக்நாத் சிண்டியாக்களை உருவாக்கி விட்டாங்க. செங்கோட்டையன் ஒரு ஏக்நாத் சிண்டியா தான், எஸ்பி வேலுமணி ஒரு ஏக்நாத் சிண்டியா தான். இவர்களை முன்னிறுத்துவாங்கன்னு சொல்றேன். எடப்பாடி ஒத்து வரவில்லை என்றால் எஸ்பி வேலுமணியை முன்னிறுத்துவாங்க, எடப்பாடி ஒத்து வரவில்லை என்றால் செங்கோட்டையனை முன்னிறுத்துவாங்க. இன்னைக்கு எடப்பாடி தன்னுடைய இருப்பை வைத்துக் கொள்வதற்காக அவர்கள் என்ன சொன்னாலும் தலையாட்டக்கூடிய நிலைமையில் இருக்கார். இது முழுக்க முழுக்க இன்னைக்கு அதிமுக தன்னுடைய திராவிட சித்தாந்தத்தை இழந்து விட்டு முழுமையாக இன்னைக்கு இன்னும் கொஞ்ச நாள் போனா இருமொழி கொள்கையை பேசுவாங்களான்னு தெரியாது.
இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்வார்கள். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா பாஜகவுடைய அத்தனை விஷயங்களையும் இவர்கள் கொள்கையாக கொண்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல் போய் கொண்டிருக்கிறது. அப்போ இது தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்லை. ஏன்னால் திராவிடத்துக்கு மாற்றாக திராவிடம் அப்படி தான் நம்ம பேசிட்டு வரோம். திராவிட கட்சிக்கு மாற்றாக ஒரு திராவிட கட்சி 60 ஆண்டு கால வரலாற்றில் அதுதான். 1967 பேரறிஞர் அண்ணா ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் திராவிடத்துக்கு மாற்றாக திராவிடம் தான் இருக்கு. அந்த நிகழ்வு உடைக்கணும் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்காங்க பாஜக. அதில் அதிமுக பலியாகி விட்டது. இன்னைக்கு இதெல்லாம் சொல்றீங்க. ஆனா அவங்க இப்ப ராஜேந்திர பாலாஜி செய்தியாளர் சந்திப்புல கூட அமித்ஷாவை ஏற்கனவே சொல்லும் பொழுது தமிழகத்தில் அதிமுக தலைமையில தான் கூட்டணின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இங்க முடிவெடுக்கிறது எடப்பாடி பழனிசாமி தான், முதலமைச்சர் வேட்பாளர்னா அவர் தான், அதிமுக அவர் தான். என்ன அப்படி என்ன நிர்பந்தம் உங்களுக்கு பாஜகவோட கூட்டணி வைப்பதற்கு? என்ன நிர்பந்தம்? 2021 வச்சீங்கல்ல, சிறுபான்மை மக்கள் வாக்களிக்கணும், சிறுபான்மை மக்கள் இனிமேல் என்னை நம்பலாம் அப்படின்னு சொல்லி நோம்பு கஞ்சி குடிக்கும் போது கூட சொன்னீங்கல்ல, தொலைல தொப்பி போட்டு நோம்பு கஞ்சி குடிச்சிங்களே, அப்போ கூட திமுகவெல்லாம் நம்பாதீங்க, எங்களை நம்புங்க. இப்போ என்ன நிர்பந்தம்? என்ன நிர்பந்தம்னா பாஜக விட்டு வெளில வந்தோம், அப்பயும் நீங்க நம்பல, அப்ப நான் பாஜக இருந்துட்டு போறேன். இப்போ நான் அப்போ நீங்க நம்பல, அதனால போயிட்டேன்னா இப்போ 2026 தேர்தலில் நீங்கள் வெயிட் பண்ணியிருக்கணும்ல. 2026 தேர்தலில் தனித்து போட்டியிட்டு சிறுபான்மை மக்கள்கிட்ட நின்றுக்கணும்ல. அப்போ என்ன நிர்பந்தம்? இன்னைக்கு பாஜக சிறுபான்மை வாக்குகள் வேண்டாம், நீ என் கூட வந்துடு, இனிமே உனக்கு முகமூடி தேவையில்லை, நீ ஏன் முகமூடியை போட்டுக்கோ, பாஜக முகமூடியே நீ போட்டுக்கலாம், அந்த இடத்துக்கு இன்னைக்கு அதிமுகவை நகர்த்தி இருக்கிறது என்பதுதான் உண்மை. பாப்போம். நீங்க சுத்தமா திராவிட கருத்தியல் கொண்ட தலைவர்களே அங்க இல்லைங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஆனா திராவிட கொள்கையில ஏற்ற தலைவர்கள் இன்னும் அங்க இருக்கிறாங்க, பேசி கொண்டு இருக்கிறார்கள். அதுவும் தொண்டர்களும் அந்த மாதிரி இருக்கிறாங்க. பாப்போம், பொறுத்திருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.